ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கோயமுத்தூர் மெரிடியன் இணைந்து எலும்பு புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிளாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். போன் சார்கோமா என்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கும் திட்டம் துவக்கம். கோவை ஆவாரம்பாளையத்தில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் மெரிடியன் அமைப்பு இணைந்து போன் சார்கோமா என்னும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் பயனடையும் வகையில் பிளாசம் என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினர். இந்த திட்டம் ஆட்டிடியூட் அறக்கட்டளை மற்றும் காரிடன் ஃப்ளூ ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நடைபெற்றது. எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தர் அவர்கள் இந்த திட்டத்தை டாக்டர் பி குகன், இயக்குனர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம், டாக்டர் ராஜகோபால், மருத்துவ இயக்குனர் டாக்டர் அழகப்பன், மருத்துவ கண்காணிப்பாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சி வி ராம்குமார், தலைமை செயல் அதிகாரி டி மகேஷ்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை டாக்டர் பார்கவி, புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். விழாவில் வரவேற்புரையாற்றிய பின்னர் டாக்டர் பி குகன் பேசுகையில், போன் சார்கோமா என்பது எலும்பு சிசுக்களில் ஆரம்பிக்கும் ஒரு வகை புற்றுநோய் என்றார். இதற்கு கடந்த காலங்களில் குறிப்பாக 1950களில் ஒரே தீர்வாக பாதிப்படைந்த கால்களை அகற்றுவதே பார்க்கப்பட்டது. இந்த புற்றுநோய் பெரும்பாலும் பருவத்தில் உள்ள சிறுவர்கள் மற்றும் இளைய வயதினரை பாதிப்பதால் அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினாலும் பாதிக்கப்பட்ட கால் பகுதியை அகற்றுவதால் அவர்களின் வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுவது வந்தது. இன்று மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எலும்பு பகுதியை அகற்றி லிம் சால்வேஜ் சர்ஜரி செய்யப்படுகின்றது. பின்னர் அந்த இடத்தில் உலோகம் வைத்து மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ வழிவகை செய்யப்படுகின்றது. தமிழகத்தில் மேற்கு மண்டல மாவட்டங்களில் முதல் முறையாக 2008இல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்து முடித்தது. இந்த சிகிச்சைக்கான செலவு என்பது சற்று அதிகமாகும் என்பதாலும் இந்நோயால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்கள் சிகிச்சையால் பயனடைய முடிந்த நிலையில் இருந்து வருகின்றனர். இதற்கு தீர்வு வழங்கும் விதத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் மெரிடியன் இணைந்து பிளாசம் திட்டத்தை துவங்கியுள்ளோம். இதில் சிகிச்சை மருந்துகளுக்கான செலவுகளை நாங்களே இணைந்து ஏற்போம். இத்திட்டத்தின் துவக்கத்திற்கு முன்பாகவே ரோட்டரி மற்றும் பிற அமைப்புகள் ஆதரவுடன் 5 நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் டாக்டர் குகன்.